என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாலை வேளையில் இந்த பயிற்சி செய்யப்பட வேண்டும். காலையில் 4 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே வரைக்கும் செய்யலாம். மாலையில் 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள். அதிலே ஆசனங்களை செய்தால் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிட்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நம்முடைய அரங்கிற்கு காஞ்சிபுரம் யுரேகா யோகா சென்டரிலிருந்து ஆசினி நேத்திக் ஸ்ரீமால் அபிராமி இங்கே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே குப்புறப்படுங்க. தனுராசனம் பண்ணுங்க. குப்புறப்படு, கீழே 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 இங்கே பாரு, குப்புறப்படு. தனுராசனம் பண்ணணும். குப்புறப்படு, குப்புறப்படு. காலை கரண்டை பிடிக்கணும். அப்படியே தூக்கு, தலையை தூக்கு. அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். நமது உடல் வெயிட் புறம் வயிற்றுக்கு வந்துடுது. நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், வயிற்றிலே தான் நிறைய உறுப்புகள் இருக்கின்றது. அங்கே தான் வியாதிகளும் நிறைய வருகிறது. வயிற்றுக்குத்தான் சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, கிட்னி. தலை நேர பாரு, அங்கங்கே திருப்பாத. தலை நல்ல மேலே பாரு. இந்த உறுப்புகளில் தான் நிறைய பிள்ளைகளுக்கு வியாதி வரும். கான்ஸ்டிபேஷன் முக்கியமான வியாதி. மலச்சிக்கல் தான் பல சிக்கல்களை உண்டு பண்ணும். அந்த ஜீரணக்கருவியை சரியாக இயங்க வைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு மிகவும் முக்கியமான கடமையாகும். விட்டுரு, காலை விட்டுரு. நல்ல மூச்சுழு, நல்ல மூச்சுழு. மீண்டும் ஒரு முறை காலை பிடிங்க. காலை பிடி. அப்படியே தூக்கு. காலை சேர்க்கக்கூடாது. காலை விரி. தலை தூக்கு. அப்படியே இருக்கணும். ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படியே 20 எண்ணிக்கை. காலை விரிக்கணும். காலை விரி. காலை சேர்க்காத, காலை சேர்க்காத. மெதுவாக இறக்கு. காலை விட்டுரு. நல்ல மூச்சுழு. கை மடங்கக்கூடாது. தலையை அப்படியே தூக்கணும். அப்படியே அப்படியே ஆடாத. ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அப்படியே கையை விட்டுரு. குப்புறப்படுத்தி நல்ல மூச்சு வாங்கு. நல்ல மூச்சுகள். இன்னொரு தடவை பிடிங்க. காலை இறுக்கி பிடிச்சி காலை சேர்க்காம காலை பின்னால் இழு. தனுராசனம். ஆடாத. தலையை தூக்கி அப்படியே ஏறி. தலையை தூக்கு. காலை பின்னையில் அப்படியே அப்படியே ஆடாமல் இருக்கணும். தனுராசனம். என்டையர் வெயிட், உடலுடைய கனப்புறம் வயிற்றுக்கு வந்துடுது. அந்த ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்தே ஆகணும். அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கியே ஆகணும். கையை விட்டு நல்ல மூச்சை இழுத்துக்கா. அப்படியே எழுந்து உட்காந்து பத்மாசனத்தில் முன்னால் உட்கார்ந்த மாதிரி உட்காரு. அங்கே பார்க்க. அங்கே போ. முன்ன போமா. முன்ன போய் உட்காரு. முன்ன போ. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே,
இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்கள் கடுமையான நோய்களை நீக்க வல்லது. இவைகளெல்லாம் இந்த தனுராசனத்தில் காலை பிடிக்க முடியாதவர்கள் காலில் ஒரு 2 துண்டை கட்டி இந்த துண்டை பிடித்து கூட செய்யலாம். முதுகு வளையாது, வயிறு பெருசாக இருக்கும். அந்த மாதிரியானப்பட்டவர்கள் நோயை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் காலையும் 2 துண்டை பிடித்து கொள்ளலாம். காலை பிடிக்க முடியாது, கால் வளையாது, முதுகு வளையாது. அப்படி பழக வேண்டும் கொஞ்ச நாள். பின் தானாக கையை பிடித்து கொண்டு இந்த ஆசனங்களை செய்யக்கூடிய தகுதி நமக்கு வந்துடும். ஆகவே ஆசனத்தை முழுமைப்படுத்துவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகள் மூலமாக நாம் அந்த ஆசனத்தை செய்து நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களை முழுமையாக நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பழகி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நாம் நீண்ட நாள் வாழ்வதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.